வணக்கம். 2023 நம்ம என்ன செஞ்சோம், கடந்த 4 மாத காலமாக என்ன செஞ்சோம், அதை பற்றின பதிவு தான் இது. முழுவதுமாகவே ஃபோட்டோஸில் இருந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக அதில் நம்ம காமிச்சிருக்கோம். நிலத்தை தேர்வு செஞ்ச நாள்லேருந்து கடைசியாக கத்தரிக்காய் அறுவடை செஞ்ச வரைக்கும், வெங்காயம், தக்காளி சோதனை முயற்சி வரைக்கும் இதில் ஃபுல்லாக எல்லா பதிவுகளும் உங்களுக்கு இருக்கும். மேட்டுப்பாத்தி அமைத்தல், இருமடி பாத்தி அமைத்தல், இடையில் நமக்கு மழை பெஞ்சது, முளைப்புத்திறன், இப்படி எல்லாமே இருக்கும். கத்தரிக்கண்ணுக்காக நம்ம செஞ்ச வேலைகள், எப்படி கத்தரிக்கன்று அடுத்தடுத்த கட்டத்தில் வளர்ச்சி இருந்துச்சு, இடையில் நம்ம நட்ட கன்றுகள், மாங்கன்று, அப்புறம் ஆரஞ்சு கன்று, இது எல்லாமே இருக்கும். சுற்றி வேலி அமைச்சது, வேலிக்காக நம்ம என்ன தேர்வு செஞ்சோம், ஆமணக்கு, கிளேரியா செடி, அதோட வளர்ச்சிகள், இப்படி எல்லாமே இதில் இருக்கும். அடுத்து நம்ம 2024 என்ன பண்ண போகிறோம், நம்மளோட விருப்பம், நம்மளோட கணிப்பு, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்த கட்டமாக விதை சேகரிப்பை நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம். முதல்ல நமக்கு தேவையான விதைகளை சேகரிப்பு செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல சோதனை முயற்சிகள் ஒவ்வொன்றாவே செய்ய போகிறோம். காய்கறிகளை முடிஞ்ச அளவுக்கு முழுசாக நம்ம சோதனை செஞ்சுட்டு அடுத்த கட்டமாக நெல்லையும் களத்தில் இறங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்குது. வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம சமையல் அறையில் இருக்குல்ல, சீரகம், சோம்பு, வெந்தயம், அதையும் நம்ம ஒரு சோதனை செஞ்சு பார்த்துடலாம். அதுவும் இதில் இருக்குது. இப்படி நமக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோதனை செஞ்சு அதுலேருந்து விளைச்சல் எடுக்கிறது தான் நம்மளோட அடுத்த கட்ட முடிவு. முடிஞ்ச வர விதைகள் சேகரிப்பு செஞ்சு அதை நம்ம திரும்ப நம்மளே பயிர் பண்ணி அடுத்தடுத்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நம்ம இதில் பார்க்கணும். 2024 முடிவில் முடிந்த அளவுக்கு ஒரு 70% நமக்கு தேவையான உணவுப் பொருளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோங்கிற முடிவில் தான் இருக்கிறோம். அதுதான் நம்மளோட விருப்பம், அதான் நம்மளோட கணிப்பு. நம்ம கையில் விதை இருக்கும், நம்மளோட வாழ்வு, நம்மளோட முடிவு. வாழ்க வளமுடன். விருப்பத்தோட வேளாண்மை செய்வோம். தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வருஷங்களில் செய்யக்கூடிய பதிவுகள் வரும். நன்றி.